ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்பாப் ஸ்ட்ரீட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். அதாவது ஒரு 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 பாம்பு பார்த்தீங்கன்னா, ஒரு கழுகு வந்து பிடிச்சி தூக்கிட்டு போகுது. ரெண்டு காலில் பிடிச்சி தூக்கிட்டு போகுது. அந்த கழுகு கொடுக்குற அழுத்தத்தில் அந்த பாம்பு என்ன பண்ணுதுன்னா, அதோட விஷத்தை கக்கிடுது. கக்கும்போது கீழே வந்து அந்த விஷம் விழும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா வந்து அங்கே இருக்கிற ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே அன்னதானம் வந்து சமைச்சு போட்டுட்ருக்காரு. அந்த அன்னதானம் சமைக்கிற இடத்துல வந்து அந்த பாத்திரத்தில் வந்து அந்த விஷம் வந்து விழுந்துருது. அப்போது அந்த அன்னதானம் சமைச்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் பரிமாறமும் செஞ்சுட்டாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேர் சாப்பிட்டாங்களே, அவங்க எல்லாமே இறந்து போயிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த வருத்தம் தாங்காமல் அந்த ராஜாவும் இறந்து போயிடுறாரு. ராஜா இறந்து போன அப்புறம் மேலே வந்து யம தர்மராஜாவும் சித்திரகுப்தனும் இந்த பாவக்கணக்கை வந்து என்ன வரவு செலவெல்லாம் பார்க்குறாங்க. அந்த பாவக்கணக்கை யார் தலையில் எழுதுறதுன்னு சொல்லி வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போது யம தர்மராஜா சொல்கிறாராம் குப்தன் கிட்ட, இந்த பாவக்கணக்கு வந்து யார் தலையிலையும் போகாது. ஏன்னா அந்த பாம்பு வந்து அதோட அழுத்தம் தாங்காமல் தான் கீழே போட்டுருச்சு அந்த விஷத்தை. கழுகு அது சாப்பிடணும். ஸோ அதை வந்து பாம்பு எடுத்துகிட்டு போகிறது அது விதி, ஒன்றும் பண்ண முடியாது. சமைக்கிற இடத்துல வந்து விழுந்தது ராஜாவுக்கு தெரியாது, சமையல்காரருக்கும் தெரியாது. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு, மக்கள் இறந்து போயிட்டாங்க. அந்த பாவக்கணக்கை எதுலேயுமே எழுதாத, இதுக்கான கரெக்டான நாள் வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் வந்து அந்த வழியாக போகிறாங்க. அந்த வழியாக போகும்போது அந்த ஊரில் வந்து அன்னதானம் நடக்குது. இங்கே எங்கே நடக்குது? எப்போவுமே அன்னதானம் நடக்கும் இல்லையா? அந்த இடத்துக்கு போகணுன்னு வந்து கேட்குறாங்க ஒரு பாட்டிக்கிட்ட. அந்த பாட்டி சும்மா இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாம் அங்கே தான் இருக்குது, போங்க. போன வாரம் தான் வந்து ஒரு 10 பேர் சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க. அங்கே தான் புதைச்சிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு புதைக்கிறதுக்கு இடத்த பார்த்துட்டு புதைச்சிட்டு குழி தோண்டிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டைரெக்டாக படுத்துக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி நக்கலாக சொல்லியிருக்கு. அப்போ யம தர்மராஜா சொன்னாராம், ஒரு பாவக்கணக்கு ஒன்று பாக்கி இருக்குல்ல, எழுதணும் இல்லையா? அது யார் தலையில் எழுதணுமோ அந்த ஆள் கண்டுபிடிச்சாச்சு. அந்த பாட்டி தலையில் எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அந்த பாட்டி, அதாவது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த, அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாத ஒரு விஷயத்த அதை பெருசாக்கி அதை பற்றி பேசி அதை பற்றி கமெண்ட் அடித்து அதுக்கு உள்ளே போய் அவங்களுக்கிட்டேயும் வந்து தேவையில்லாததெல்லாம் பேசி அந்த ராஜாவையும் வந்து அவமானப்படுத்தி ஒரு விதமாக அந்த இடத்த வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பாவக்கணக்கு அந்த பாட்டி தலையில் எதை சொல்லி யம தர்மராஜா சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அடுத்தவங்க குடும்பத்துலேயோ அடுத்தவங்க பிரச்சனையிலையோ நம்ம தலையிடவே கூடாது. அது பெரிய பாவம்ன்றது இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு வந்து நான் இது மூலிமா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.